ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்றைக்கி என்ன நினச்சேன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம மீனாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க சென்னையில். அப்போ பார்த்தா கரெக்டாக நம்ம செந்தில் வராரு. என்ன இன்றைக்கி என் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, நீ ரொம்ப பண்ணாத, நீ வீட்டில் இருந்தாலே ஒழுங்காக எதுவுமே சொல்ல மாட்டா, இங்கே என்ன அப்படிங்கிறப்ப கரெக்டாக அந்த நேரம் ஒரு பாட்டை வேற போட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வேற ஃபோன் அடிக்கிறாரு. டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. இல்லைப்பா நான் ரூமில் தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப, ஏன்டா உன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்தா அதை ஒழுங்காக செய்ய மாட்டியாடா? இப்போ தான் அந்த வியாபாரி எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் கோயம்பேட்டில் தான் இருக்காராம், போய் பாரு, போய் அவர்கிட்ட பார்த்து என்ன இதுன்னு கேட்டு வா மல்லி இதை பற்றி அப்படின்னு. அப்படியே பக்கத்தில் 2 3 வியாபாரியெல்லாம் பார்த்துட்டு வா, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்னென்னு, சும்மா ஊன்ட்டு கிடக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அவர் முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே இல்லை மீனா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஓகே ஓகே, எனக்கு எல்லாம் புரியுது. என்ன இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறதில்ல அதானே? சரி, நான் போய் வேலையை முடிச்சுட்டு வரதுங்களே, நீ இங்கே எல்லா வேலையும் நீ முடிச்சு வச்சிரு, அப்போ தான் நம்ம ஈவினிங் வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தா நம்ம மயில் டிஃபன் பாக்ஸ் பார்த்தோம்னா நல்ல பெரிய கேரியெல்லாம் தூக்கிட்டு வைக்கிறாங்க. அதை பார்த்தவொடனே இங்கே கோமதிக்கு ஒன்றும் புரியல. ராஜிட்ட என்ன இந்த அளவுக்கு கொண்டு போகிறா அப்படின்னு பார்க்குறப்ப, என்னம்மா 2 கேரியல் கொண்டு போகிற, என் சரவணை சாப்பாடு எதுவும் பத்தலைன்னு சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைத்த, அங்கெல்லாம் வேலை செய்கிறவங்களாம் வேறு இருக்காங்களே, அவங்களுக்குலாம் கொண்டு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களாம் சாப்பிட்டுப்பாங்க, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என் கையாலேயே பரிமாற போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க.